இதுவரைக்கும் சங்கீதா மேம் மற்றும் விஜய் அவருடைய டிவோர்ஸ் அப்படிங்கிற விஷயம் மிகப்பெரிய அளவுக்கு சர்ச்சைக்குரிய விஷயமா போனாலும், அதை பற்றி நிறைய பேர் விமர்சனம் பண்ணினாலும் அது பெரிய அளவுக்கு யாரையுமே அஃபெக்ட் பண்ணலை. ஆனாலும் இந்த ஒரு பர்சன் சொன்ன அந்த விஷயங்கள் இன்னைக்கு அதிக அளவில் சமூக வலைதளங்களை அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்பவும் ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன அப்படி நீங்கள் இப்படி சொல்லியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அவருடைய ஒவ்வொரு விஷயங்களும் வார்த்தைகளும் அந்த அளவுக்கு 100% மேலே உண்மையாக இருக்குது. அது மட்டும் இல்லாத ஆமாம் இந்த விஷயங்களை நாங்களும் கேள்விப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை நிறைய பேர் ஊர்ஜிகம் பண்ணியிருக்கிறாங்க. அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்தை கிட்டத்தட்ட நிறைய பேர் நேர்லேயே பார்த்துருக்காங்களாம். அதாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, போக்கிரி படம் நடந்துட்டு இருக்கும்போது விஜய் சார் தன்னுடைய அசிஸ்டண்ட் நெப்போலியன் சாருக்காகவே தன்னுடைய அசிஸ்டண்ட்டுக்காக நெப்போலியன் சாரியே அகெயின்ஸ்டாக நின்னார். அந்த மாதிரி தன்னுடைய மேக்கப் மேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்காகவோ இல்லை அவரை சார்ந்த யாருக்காகவோ, அவர் டிரைவராக இருக்கட்டும் இல்லை யாராக இருக்கட்டும், வீட்டில் வேலை செய்கிறவங்களா இருக்கட்டும், அவங்களுக்காக கூட எந்த விஷயம் அவங்க மேலே தப்பு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நிற்பார். யாரை வேணாலும் அகெயின்ஸ்டாக நிற்பார். அதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் தான் போக்கிரி மூவி. அதில் நெப்போலியன் சாருக்கும் நம்ம விஜய் சாருக்கும் ஒரு ப்ராப்ளம் போயிருக்கும். அது விஜய் சாரோட அசிஸ்டண்ட்னால. ஆனால் நான் சொல்லி தான் அவன் அப்படி பண்ணனா, நீங்கள் ஏன் இப்படி பண்ணுனீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தையும் அவர் சொல்லியிருப்பார். இந்த விஷயத்தில் மேக்கப் மேன் சொன்ன அந்த அதிர்ச்சிகரமான தகவல் தான் அவங்களுடைய விவாகரத்தை பற்றி. அது மிகப்பெரிய அளவுக்கு இன்றைக்கி சமூக வலைதளங்களில் இன்றைக்கி பரவலாக பேசப்பட்டுட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்தை பற்றி அவர் சொன்ன அந்த ஒவ்வொரு விஷயமும் இது உண்மை அப்படிங்கிற மாதிரியும் இன்றைக்கி சொல்லப்பட்டு வருது. ஏன்னா இது பல இடத்துல ஒவ்வொருத்தராலையும் ஊர்ஜிதம் செய்யப்பட்ட ஒரு விஷயம். அதை தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோவுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வருஷம் பிப்ரவரி எண்டில் கிட்டத்தட்ட சங்கீதா மேம் டிவோர்ஸ் கேஸை தாக்கல் பண்ணினாங்க. ஆனால் அதுலேயே ஒரு சர்ச்சை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக சங்கீதா மேம் கிட்டத்தட்ட போன வருஷமே இந்த எலெக்ஷன் அப்படிங்கிற விஷயம்லாம் வரத்துக்கு முன்னாடியே இந்த விஷயத்தை ஒரு அப்பாவிலேருந்து, அதாவது அந்த பிப்ரவரிலேருந்து 6 மாதத்துக்கு முன்னாடியே அவங்க இந்த டிவோர்ஸ் கேஸை தாக்கல் பண்ணினாங்க. ஆனால் அப்போ இந்த விஷயம் வெளியிலேயே வரல. ஆனால் இப்போயும் அவங்க தாக்கல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த விஷயம் ரொம்ப பர்சனலாக இருக்கணும். ஏன்னா அந்த நடிகை பேரை நினச்சா அவங்க மென்ஷன் பண்ணியிருந்துருக்கலாம். தன்னுடைய ஹஸ்பண்ட் அவங்க அவமானப்படுத்தணும்னு நினச்சிருந்தாலோ இல்லை அசிங்கப்படுத்தணும்னு நினச்சிருந்தாலோ அந்த நடிகையோட பேரை மென்ஷன் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவங்கள பற்றி போல்டாக இன்டர்வியூ கொடுத்துருக்கலாம். எனக்கு இவ்வளோ ஜீவனாம்சம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் ப்ரெஷர் பண்ணி அழுத்தம் கொடுத்து வாங்க முடியும். ஆனால் ஒரு காலம் சங்கீதா மேம் அந்த மாதிரி செய்யவே இல்லை. ஒரு விஷயம் யாராவது நீங்கள் ஏன் இப்படி பண்ணுனீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறதுக்கு கூட இடமில்லாத அளவுக்கு தான் அவங்க ரொம்ப நாகரிகமாக தன்னுடைய மன கஷ்டத்தை வெளிப்படுத்துகிற மாதிரி எனக்கு இவர்கிட்ட விவாகரத்து வேணும் அப்படின்னு கேட்ட அந்த விஷயம் பியூர்லி அவங்களுடைய அந்த எந்த அளவுக்கு அவங்களுடைய மனம் உடைஞ்சிருக்கும், அந்த காதில் அவங்க இழந்துட்டாங்க, அன்பை இழந்துட்டாங்க அப்படிங்கிறத தெளிவாக காட்டுச்சு. இது எல்லாருக்குமே ஸ்டில் நவ் எல்லாருக்குமே ஒரு விஷயம் என்ன தோணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்கீதா மேமும் விஜய் சாரும் சேர்ந்துட்டா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் எல்லாருக்குமே தோணும். இதுக்கு ஏன் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதே பீரியட் ஆஃப் டைமில் 2 டிவோர்ஸ் நடந்துச்சு. ஒன்று ஆர்த்தி மற்றும் ஜெயம் ரவி அவங்களும் சினி ஃபீல்டில் இருக்கிற கப்புள்ஸ் தான். ஜெயம் ரவி சாருக்கு நிறைய ஃபேன் கிளப்ஸ் இருக்குது. அதே மாதிரி விஜய் சாரும் அவரை விட உச்சபட்ச நடிகர்னாலும் விஜய் சாரும் சங்கீதா மேம் 2 பேருமே சிமிலர் ஸ்டோரிஸ் தான். ஆனால் அந்த விஷயத்தில் ஆர்த்தி மேம் ஜெயம் ரவி சாரும் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 0.1% கூட மேக்ஸிமம் யாரும் நினச்சிருக்க மாட்டாங்க. அதுக்கு காரணம் நம்ம ஜெயம் ரவி சாரோட குமுறல். அவங்க எந்த அளவுக்கு ஆர்த்தி மேம் ட்ரீட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஃபுல்லாக போட்டு உடச்சிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் பப்ளிக்காக விஜய் சார் பண்ணின விஷயங்களே தான் இன்றைக்கி ஜெயம் ரவி சாரும் பண்ணினாங்க. ஆனால் அது வேறு. ஆனால் இப்போ நம்ம விஜய் சாரும் இல்லை நம்ம சங்கீதா மேமோட அந்த பியூரான அண்டர்ஸ்டாண்டிங் பிரேக் ஆகிடுச்சு. இதை மட்டும்தான் ரொம்ப ஜென்யூனாக ரொம்ப ஒரு சூப்பர்வாக அவங்க வெளிப்படுத்துகிற மாதிரி அந்த டிவோர்ஸ் கேஸை ஃபைல் பண்ணியிருப்பாங்க. அந்த நடிகை பேரையும் அவங்க வெளியிடலை. அது மட்டும் இல்லாமல் ஸ்டில் நவ் எந்த இன்டர்வியூஸும் கொடுக்கல. இந்த விஷயங்களை அவங்க ரொம்ப பர்சனலாக வச்சுருக்கணும் அப்படின்னு தான் நினச்சாங்க. பட் சம்வாட் இது லீக் ஆகிடுச்சு. இதுக்கும் யார் காரணம் அப்படிங்கிற விஷயங்கள் ஸ்டில் நவ் போயிட்டுருக்கு. சில விஷயங்கள் இது சங்கீதா தரப்புலேருந்து தான் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னாலும் அது அந்தளவுக்கு உண்மையாக
உண்மையாக இருக்குமா அப்படிங்கிறது வந்து டவுட் தான். ஆனால் அதே சமயம் என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்தை பற்றி ஒரு உண்மையை விஜய் சாரோட மேக்கப் மேன், அதாவது அவர்கிட்ட மேக்கப் மேனாக ரொம்ப வருஷமாக பணியாற்றுற அந்த நபர் சொன்ன அந்த விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் வந்து விஜய் சார்கிட்ட ரொம்ப நாளாக வந்து மேக்கப் மேனாக பணியாற்றிட்டு வரேன். அதாவது இப்போது அவரை சார்ந்தவங்களுக்கு உண்மையாக இருந்தால் மட்டும் போதும். அவருக்கு தேவை அது ஒன்று மட்டும்தான். அவருக்கு உண்மையாகவும் அவர் மேலே உண்மையான அன்பும் கொண்டவங்களா இருந்தால் அவர் யாராக இருக்கட்டும், வாட்ச்மேன், செக்யூரிட்டியிலேருந்து, வீட்டில் வேலை செய்கிறவங்கலேருந்து, அசிஸ்டண்ட்லேருந்து, டிரைவர்லேருந்து யாராக இருந்தாலும் சரி, அவர் அதெல்லாம் பார்க்க மாட்டார். அவங்களுக்கு அந்த அந்த அங்கீகாரத்தை ஒரு கட்டத்தில் அவர் கொடுப்பாரு. அதுக்கு தயங்கவே மாட்டார். இவங்க இந்த பிளேஸுக்கு டிசர்விங்கா அப்படியெல்லாம் யோசிக்காத ஒரு ஒரு ரொம்ப நல்ல மனுஷன். அதான் இந்த சினி ஃபீல்டு, இந்த உச்சபட்ச நடிகர், இந்த பணம் இதெல்லாம் தாண்டி அவர் ஒரு மனுஷன். அந்த மாதிரி ஒரு மனுஷன் இதுக்கு மேலே இந்த உலகத்திலே பிறக்க முடியாது. அப்படி ஒரு மனசு, அப்படி ஒரு எண்ணம், அப்படி ஒரு அந்த மக்கள்கிட்ட அன்பு செலுத்துறது அப்படிங்கிறது அவருக்கு அப்படி. கோவப்பட அவருக்கு அதிகமாக தெரியாது. ஆனால் அவர் கோவப்பட்டால் அது 100% வந்து ஏதோ ஒரு ட்ரூவான ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் இருக்கும். சங்கீதா மேமா இருக்கட்டும், இல்லை விஜய் சாரா இருக்கட்டும், 2 பேருமே வந்து எனக்கு தெரிஞ்ச வந்து ரொம்ப அந்யோன்யமான கணவன் மனைவியாக தான் இருப்பாங்க. இது பலருக்கும் தெரியாது. இன்றைக்கி வந்து சமூக வெளியில் நிறைய கணவன் மனைவிகள் இன்றைக்கி வருவாங்க. ஷோஸாக இருக்கட்டும், இல்லை யாராவது முக்கியமான ஃபங்க்ஷனுக்கு அப்படி வருவாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு சங்கீதா மேமோ விஜய் சாரோ அப்படி போக மாட்டேன். முக்கியமான இடங்களுக்கெலாம் அதிகம் விஜய் சார். ஏதாவது ஃபேமிலி ஃபங்க்ஷன் அப்படின்னா சங்கீதா மேமை கூட்டிகிட்டு போவாங்க. எந்த மாதிரி ஒரு விஷயத்துலையுமே அவங்க ரொம்ப அந்யோன்யமான கப்புள்ஸ் அப்படிங்கிறது வெளிப்பட்டிருக்காது. ஆனால் இது உண்மை. எந்த அளவுக்கு அவங்க அண்டர்ஸ்டாண்டிங்னா 2 பேருமே அதிகபட்சம் கண்ணாலேயே பேசிக்குவாங்க. இவங்க சொல்கிற விஷயத்த இவங்க சொல்லாமையே அவரால் புரிஞ்சுக்க முடியும். அந்த அளவுக்கு 2 பேருமே ஒரு அருமையான தம்பதிகள் அப்படின்னு தான் சொல்லணும். அவங்களுக்கு யார் கண்ணு பட்டுச்சோ அப்படின்னு தெரியல. அவங்க 2 பேரும் பிரிய போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்த நாங்கள் கேள்விப்பட்டோடனே எங்களுக்கு வந்து ரொம்பவும் கஷ்டமாக இருந்தது. அதாவது அவர்கிட்ட வேலை செய்கிறவங்க, அவங்க வீட்டில் வேலை செய்கிறவங்க, இந்த மாதிரி அவங்கள சார்ந்த நபருக்கு மட்டும்தான் தெரியும். இவங்களுடைய விவாகரத்து அப்படிங்கிறது எந்த அளவுக்கு வந்து ஒரு அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துருக்கும். எப்படி ஒரு 2 பேரும் ஒரு அருமையான மனுஷங்க பிரிய போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது கவலையை கொடுத்துருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சார்ந்தவங்களுக்கு மட்டும்தான் அந்த வலி வந்து புரியும். யார் வேணாலும் எது வேணாலும் இன்றைக்கி சமூக வலைதளங்களில் ஈஸியாக வந்து பேசிட்டு போயிடலாம். ஆனால் உண்மையிலேயே அவங்க எவ்வளோ விஷயங்களை தாண்டி வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற வழிகளை தாண்டி வந்திருக்கிறாங்க. அதிகபட்சம் வந்து விஜய் சார் வந்து வீட்டிலே இருக்க மாட்டார். மோஸ்ட்லி வந்து வருஷத்தில் 8 மாதம் ஷூட்டிங்கில் தான் அதிகமாக இருப்பாங்க. அதுவும் இப்போ ரொம்ப நாட்கள் அதிகமாக பிஸி அப்படின்னு சொல்லிட்டு ஆயிட்டார். ஆனால் அதையும் புரிஞ்சுக்கிட்டு, ஃபேமிலியும் பார்த்துக்கிட்டு, குழந்தைங்களையும் பார்த்துக்கிட்டு, அவ்வளோ பெரிய அவங்களுக்கும் வந்து நிறைய பிஸ்னஸ் இருக்குது. அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இது வரைக்குமே சங்கீதாம்மா அப்படி தான் இருந்திருக்கிறாங்க. ஆனால் அவங்க பிரிய போகிறாங்க அப்படிங்கிற விஷயம் எங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு வலியை கொடுத்துச்சு. அவரை உண்மையாக நேசிக்கிறவங்களுக்கு தான் அந்த வலியோட அந்த வீரியம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மனம் முடிஞ்சு பேசியிருக்காங்க அந்த நபர்.